ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குவாரண்டைன்லாம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே நீங்கள் வந்து சேஃபாக இருங்க. வெளியே போகும்போது வரும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, க்ளவ் யூஸ் பண்ணிக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். சேஃபாக நீங்களும் சேஃபாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களே நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு நான் சிம்பிளான விதத்தில் உங்களுக்கு காட்டி தர போகிறேன். எல்லாம் பார்க்கலாமா? இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மட்டன், சின்ன வெங்காயம், காய்ந்த மிளகாய், முழு கொத்தமல்லி, சின்ன சீரகம், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு பொருட்களே. வெங்காயம் எவ்வளோ எடுக்கணும்? அதுவும் ஒரு 1/2 கிலோ மட்டன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நிறைய கிரேவி வேணும்னா இன்னும் கூட நிறையவே வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து காஞ்ச மிளகாய், முழு மல்லி, ஜீரகம் 3ஐயும் முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகாதபடிக்கு பக்குவமாக அதை வறுத்து எடுத்துடணும். இது கூட போட்டுருமா? அது கூடவே போட்டுருமா. போட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. அளவு ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல வாசனை வருது. ஆறினோடனே அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆறுற நேரத்தில் நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வேக போடுற குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாமா. எண்ணெய் எவ்வளோமா ஊற்றணும்? கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். போதுமா. எண்ணெய் சூடானோடனே அது கொஞ்சம் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, முதல்ல கருவேப்பிலை போட்டுருமா. வெங்காயத்தை போட்டுரு. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். இந்த ரெசிபி வந்து மதுரை பக்கம் ரொம்ப ஃபேமஸ். மதுரை, விருதுநகர் சைடெலாம் நம்ம போனோன்னா மட்டன் சுக்கா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்களில் வந்து மட்டன் சுக்கா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு செமி கிரேவி டைப்பில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வெங்காயம் போடுறோம், சின்ன வெங்காயம். இதுக்கு வேறு இஞ்சி பூண்டு மற்ற கறி மசாலா எதுவுமே கிடையாது. அந்த மெயின் டேஸ்ட் கொடுக்குறதே அந்த சின்ன வெங்காயம் தான் இந்த ப்ரிப்பரேஷனில். மதுரை, விருதுநகர் சைடெலாம் போனீங்கன்னா இந்த டேஸ்ட்டு தான் மட்டன் சுக்கான்னு கேட்டால் இந்த ப்ரிப்பரேஷன் தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு செமி கிரேவி டைப்பில் வரும். இப்போது சில இடங்களில் ரொம்ப மட்டன் சுக்கா வந்து நல்லா ட்ரையாக பண்ணுற ஒரு ரெசிபியும் உண்டு. இது வந்து இந்த வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கறதுனால கொஞ்சம் அப்படி ஒரு செமி கிரேவியாக நல்லாயிருக்கும். அது மதுரை சைடெல்லாம் ஹோட்டல்ஸில் போனாலே மட்டன் சுக்கா கேட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் பண்ணி காட்டலான்னுட்டு இன்றைக்கி போடுறேன். இதில் இஞ்சி பூண்டு கறி மசாலா அந்த மாதிரிலாம் நிறைய கிடையாது. அதனால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்தது வந்து அது கூட நம்ம மட்டன் சேர்த்துடலாம். இல்லை, பாதி குக் ஆனோடனே சால்ட் போட்டுடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி கிடையாது. சும்மா லேசாக குக்கர் மூடியை போட்டே மூடி வச்சிடலாம். விசில் எடுத்துடலாம்ல? ஆமாம், விசில் எடுத்துட்டு சும்மா மேலே லைட்டாக வச்சா போதும். இப்போ நம்ம மூடியை திறந்துட்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மசாலாவை போட்டுடலாம். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா தூளை ஃபுல்லாக போட்டுருமா. இன்னைக்கு காரம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் நான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் காரம் தேவைன்னா கூட 2 மிளகா வச்சுக்கலாம் நீங்கள். இது பயங்கர சிம்பிளாக இருக்குமா? ஆமாம், இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு உரிக்கணும் எடுக்கணும்னு அந்த வேலைலாம் கிடையாது. இதுக்கு ஈஸியாக சின்ன வெங்காயம் மட்டும் உரிக்கிற வேலை கொஞ்சம் உண்டு. அதை உரித்து வெட்டி வச்சிட்டோன்னா டக்குன்னு கறியை போட்டு பரட்டி எடுத்துடலாம். உப்பையும் போட்டுட்டு அந்த இதை லேசாக ஒரு 2 பரட்டி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குக் ஆகிறதுக்கு ஊற்றி குக்கரை மூடி வேக விட்டுறணும்.
ஒரு 2 விசில் வந்தோடனே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நான் என் குக்கர் இது படிக்கும் நான் அந்த டைமிங் தான் வைப்பேன் மட்டனுக்கெலாம். நீங்கள் உங்கள் குக்கரில் எவ்வளோ டைம் நீங்கள் பழக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த டைம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதில் பாதி மட்டும் ஊற்றுமா, ஏன்னா மட்டன்லேயே தண்ணி விடும் நம்ம குக்கரில் மூடி ப்ரெஷரில் வைக்கும்போது. போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே மட்டன் சுக்கா ரெடி. கடைசியாக நம்ம கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்க வேண்டியது. வேகட்டும் என்னமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரை திறந்து பார்த்துடலாம். மட்டன் வெந்ததை நல்லா வெந்திருக்கு. பயங்கரமாக மணக்குமா. இனிமே அதை தாளிச்சிடலாம். சட்டி சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அப்புறமா சின்ன சீரகம் போட்டுக்கலாம். சின்ன சீரகம் வெடித்த உடனே சீரகம் பொரிஞ்ச ஒரு வாசனை வரும் எண்ணெயில். அந்த வாசனை வந்தோடனே கருவேப்பிலையை போட்டு டக்குன்னு நம்ம மட்டன் வெந்ததை அதில் கொட்டிட வேண்டியதுதான். போட்டு அப்படி லேசாக ஒரு பரட்டிட்டு குக்கரில் இருக்கிற மட்டனை அப்படியே இதோட கொட்டிட வேண்டியதுதான். நல்ல வாசனையாக இருக்குது. இதுக்கு அந்த சின்ன வெங்காயம் சின்ன சீரகம் தான் ஒரு ஸ்பெஷல் வாசனை கொடுக்கறது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. நல்லெண்ணெய் கடைசியாக அந்த நல்லெண்ணெய் ஊற்றுறதும் ஒரு வாசனை. இது அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு நிறுத்திடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? என் பேரன் தான் இன்றைக்கி முதல்ல அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? காரம்லாம் சரியாக இருக்கா உனக்கு? ரொம்ப காரம் இல்லையே? நல்லா வெந்திருக்காடா? பிடிச்சிருக்கா? சரி எல்லாருக்கும் சொல்லிடு. நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா. சரி, மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. அது ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குமா அது. சரி, இது வந்து நம்ம ரசம் சாதம் சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லா இருக்கும். இட்லி கூட ஆமாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். தோசைக்கு, பரோட்டாக்கு. இதுவும் நம்ம ஊரில் அங்கெல்லாம் இதுவும் பரோட்டா டீ போட்டு குடிப்போம். நைட் டின்னர் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபேமிலியாக சேரும்போது 2-3 ஃபேமிலிஸ் நாங்கள் சேரும்போது இது மட்டன், இந்த மட்டன் இருக்கும், அப்புறம் பரோட்டா அண்ட் டீ. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். நம்மளும் இன்னைக்கு அப்போ பரோட்டாக்கு இதை தொட்டுக்கலாம் இப்போ வச்சு அதையே சாப்பிடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீடியோஸ் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஆமாம், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.